சாதன் சவுந்தரபாண்டியன், இந்திய நாடார்கள் பேரமைப்பின் நிறுவன தலைவர். இப்ப முந்தா நாள் அன்னைக்கு ராஜேந்திர பாலாஜி, விருதுநகர் மாவட்ட அதிமுக மாவட்ட செயலாளர், அவர் மேடையில அவருக்கு ஒருத்தர் சால்வ போட்டு, அடுத்து முன்னாள் கல்வி அமைச்சர் மாபா பாண்டியராஜன், நாடார் சமுதாயம் மதிக்கக்கூடிய எங்கள் சமுதாயத்தை சார்ந்த மாபா பாண்டியராஜன் அவர்களுக்கு சால்வ போட்டதுக்காக அந்த சால்வ போட்டவரை பொது இடத்துல அடிச்சிருக்காரு. அடிச்சுட்டு முன்னாள் கல்வி அமைச்சர், அந்த பதவி கொடுத்தது அம்மா, மாண்புமிகு அம்மா பதவி கொடுத்த அவரை மிக தவறுதலாக பொது மேடையில அவர் பேசி இருக்கிறார். பேசும்போது என்ன சொல்றாரு, அவரு 7 கட்சிக்கு போயிட்டு வந்தவங்க அப்படின்றாரு. 7 கட்சிக்கு போயிட்டு வந்தாரும் நல்லவரா இருக்கிறதுனாலதான் அம்மா அவர் வந்தானே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு இங்க இருந்து டெல்லிக்கு அனுப்பி விட்டது அம்மா அவர்களை அனுப்புனாங்க. அப்படின்னா அம்மாவுக்கு எந்த அளவுக்கு உண்மையா இருந்திருக்காங்க நல்லாவே தெரியும். இன்னைக்கு செந்தில் பாலாஜி இதெல்லாம் இவரு நம்ம ராஜேந்திர பாலாஜி இதெல்லாம் பத்தி பேசக்கூடாது. ராஜேந்திர பாலாஜிக்கு என்ன தகுதி இருக்கு? ராஜேந்திர பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவரு திருத்தங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவர் பிழைக்க வந்திருக்காரு. திருத்தங்கள் பிழைக்க வந்த இடத்துல அவரு பட்டாசு கம்பெனில வெடி உருட்டினவர் அவரு. அதுக்கப்புறம் ரோட்ல போஸ்டர் ஓட்டினவர். அதுக்கப்புறம் அதிமுக வந்தாரு. அப்பயும் அவர் அவருடைய அடையாளம் கொடுத்தது திருத்தங்கள்ல. அவரு நகரத்துல ஜெயிக்கிறார். நகரத்துல ஒரு வார்டுல அவர் ஜெயிக்கிறாரு. அங்க நாடார் சதவீதம் கிட்டத்தட்ட 40% நாடார் மக்கள் இருக்காங்க. நாடார் மக்களாலதான் அவர் அரசியல் அங்கீகாரமே அவர் கிடைக்குது. அப்படிப்பட்ட ஒருத்தர் நாடார் சமுதாயம் மதிக்கக்கூடிய முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர், அம்மா கொடுத்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரை தவறுதலா பேசுறது மிக மிக கடுமையான கண்டிக்கிறோம் இந்திய நாடார்கள் பேரமைப்பு. அவர் சொல்லமா சொல்றாரு, நான் வெட்டிடுறேன் குத்திடுறேன். ரவுடியா அவரு? என்ன ரவுடி பையனா ராஜேந்திர பாலாஜி? ராஜேந்திர பாலாஜி ரவுடி பையன் மாதிரி பேசுறாரு. பொது இடத்துல பேசலாமா? அப்படி தகுதி வேண்டாமா? அவரு ஒரு எலெக்ஷன் வரும்போதும் அங்க விருதுநகர் மாவட்டத்தில் இருக்க நாடார் சமுதாயத்தில் இருக்க பெரிய ஆட்களை பார்த்து காசு வாங்கிதான் அவர் ஜெயிச்சிருக்காரு. ஒன்னும் சும்மா வரல. நாடார் சமுதாயம் தான் அவர் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கு. இன்னைக்கு அவர் பெருசா பேசுறாரு. இன்னைக்கு எடுத்த உடனே ஏற்கனவே ஆவடியில ஜெயிச்ச மாபா பாண்டியராஜன் இன்னைக்கு விருதுநகர் போய் நிக்கிறாருன்னா காரணம் என்ன? அவருடைய கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொன்னதுனாலதான் அவர் இன்னைக்கு போய் விருதுநகர் போறாரு. இல்லாம ஒண்ணு விருதுநகர் போக வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. அது அவருக்கு பயமா இருக்கு. எங்க மாபா பாண்டியராஜன் வந்துட்டாருன்னா, ஒரு புத்திசாலி வந்துட்டாருன்னா நமக்கு இங்க ஒண்ணு இல்லாம ஆயிரும் அப்படின்ற ஒரு பயத்துல, அந்த அச்ச உணர்வுல அவர் பேசுறாரு. நிச்சயமா இது கண்டிக்கப்பட்டது. அவர் சொல்றாரு, விருதுநகர்ல எங்க போனாலும் விட மாட்டார், விருதுநகர்ல மட்டும்தான் விட முடியாது. ஆனால் ராஜேந்திர பாலாஜியை பொறுத்த வரைக்கும் விருதுநகர்ல வேணா பவர் இருக்கும், தமிழ்நாட்டுல எங்கேயும் கிடையாது. அவர் சொல்றாரு, சிபிஐக்கு நான் பயப்படல. சிபிஐ அவரை அடுத்த ஸ்டேட்ல போய் தான் கைது பண்ணிட்டு வந்தாங்க. அப்படிப்பட்டவர் தான் இந்த ராஜேந்திர பாலாஜி. அவர் சொல்ற முதல்ல மோடியா லேடியா அப்படின்னு வர அம்மா கேட்ட கேள்வி. ஆனால் மோடிய டாடின்னு சொன்ன ஒரு திறமை இல்லாம ஒரு பயந்த சுபாவம் உள்ள ஒரு ராஜேந்திர பாலாஜி இன்னைக்கு நாடார் சமுதாயத்தை சார்ந்த மாபா பாண்டியராஜன் அவர்களை கை நீட்டி பேசுறாருன்னா அந்த கட்சி பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்க்காம சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கு சேர சோழ பாண்டிய வம்சத்துல வந்தவர்கள் நாடார் சமுதாயம்னு சட்டமன்றத்துல மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட கட்சியில அம்மாவால் கல்வி அமைச்சராக இருந்தவரை ஒரு மாவட்ட செயலாளர் இந்த அளவுக்கு பேசுறாருன்னா அவர் மேல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் என்னைக்கு ராஜேந்திர பாலாஜி சென்னைக்கு வந்தாலும் சரி அவருக்கு தக்க விளைவுகள் இங்கு தேடிடும் என்பதை இந்நேரம் இந்திய நாடார்கள் பேரமைப்பின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேர் எங்களை கேட்கிறாங்க, நீங்க அவர் மேல கமிஷன் ஆபீஸ்ல எங்கேயோ கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. இன்றைக்கு அதிமுக ஏற்கனவே ஆட்சியில இருந்த கட்சி. எடப்பாடி அவர்கள் முதலமைச்சரா இருந்திருக்காங்க. அவருக்கு நல்லது கெட்டது நிச்சயமா தெரியும். இந்த அளவிற்கு ஒரு தவறான பேசினவரை கட்சி தண்டிக்கும். அவங்க மேல கட்சி ரீதியாக துறை நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புறோம். அப்படி எடப்பாடி நடவடிக்கை எடுக்க தவறினால் நிச்சயமாக கமிஷன் ஆபீஸ்லயோ இல்லை என்றால் அதிமுக எதிராகவோ இந்திய நாடார்கள் பேரமைப்பின் சார்பாக தமிழகத்தில் உள்ள அனைத்து நாடார் சொந்தங்களையும் ஒன்றிணைந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் செய்வோம் என்பதை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.